ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் நூடுல்ஸ் செய்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் பாதி அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த நூடுல்ஸை 5 மினிட்ஸ் வேகணும். ரொம்பவும் வேக விட்டுறக்கூடாது. இப்போ நூடுல்ஸ் ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கும்போது தனியாக ஒரு பேனில் ஆயில் விட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஒரு பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் அது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இது எல்லாம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இது கூட நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ இந்த 2 முட்டையும் உடச்சி ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இதெல்லாம் இப்படி வதக்கினதுக்கப்புறம் ஒரு கேரட், கொஞ்சமாக பீன்ஸ், ஒரு சின்ன சைஸ் குடமிளகா, 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ 1/4 கிலோ சிக்கனை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ நல்லா வதக்கினதுக்கப்புறம் இப்போ வேக வச்சு எடுத்த இந்த நூடுல்ஸை இது கூட ஆட் பண்ணிக்கணும். இப்போ அது கூட 1 ஸ்பூன் ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ், 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வதக்கி எடுத்துக்கணும். இப்போ அது கூட கொஞ்சமாக சோயா சாஸ், கொஞ்சமாக டொமேட்டோ சாஸும் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம இப்போ ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் நூடுல்ஸ் செய்கிறது எப்படின்னு பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.